நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செலிபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலக புகழ்பெற்ற அமெரிக்காவுடைய ஹெட்ஜ் ஃபண்ட் முதலீட்டாளர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லினியர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடிங் ஒரு ட்ரேடர். ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை எப்போல்லாம் வீழ்ச்சி அடையும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு புத்திசாலியான ட்ரேடர். ஸோ யார் அவர்? அவருடைய ஜோதிட ரீதியான அவருடைய கட்டங்கள், ஜோதிட ரீதியான தகவல்கள், எப்படி அவரை வந்து இவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு பில்லியனர் ஆக்குச்சு, எப்படி இந்த நாலேஜ் அவருக்கு கிடைச்சிது, எப்படி அவரால் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இந்த உலகத்தில் வந்து நீடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபரிஸ். பால் டூட்டர் ஜோன்ஸ், இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால் டூட்டர் ஜோன்ஸ். ஒரு ட்ரேடர், ஃபேமஸான ஒரு ட்ரேடர், உலக புகழ்பெற்ற ட்ரேடர் தான். ஸோ ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் பால் டூட்டர் ஜோன்ஸ்னா யாருன்னு. ஓகே. செப்டம்பர் 28, 1954 பிறந்திருக்காரு. ஈவினிங் வந்து 5:37 டைம். ஈவினிங் வந்து 5:37 பிறந்திருக்காரு. ஸோ யூஎஸ்ஏல பிறந்திருக்காரு. ஓகே. ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி வருது. சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம். லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்கணம் வருது. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு. ஓகே. ஸோ அப்படியே நான் ராசிக்கு எடுத்து ஃபுல்லாவே சொல்றேன். மீன லக்கணம் 4ஆம் வீட்டுல வந்து மிதன ராசி கேதுக்கு வந்திருக்குது. 5ஆம் வீட்டுல வந்து குருவுக்கு வந்திருக்கு. 7ஆம் வீட்டுல வந்து சூரியன். 8ல வந்து பாத்தீங்கன்னா சனி உச்சம் துலாம் ராசியில. சந்திரன் கூட உட்காந்துருக்கு, புதன் கூட உட்காந்துருக்கு, சுக்கிரனும் கூட உட்காந்துருக்குது. சுக்கிரன், புதன், சந்திரன், சனி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல செவ்வாய் ராகுக்கு வந்திருக்கு தனுசு ராசியில. சோ இதான் இவரோட ஹோரோஸ்கோப். சரி, ஓகே. சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது திசா பத்தி என்ன இருந்திருக்கும்? செவ்வாசம் முடிகிற இடத்துல பிறந்திருக்காரு. அடுத்தடுத்து ராகுசம் நடந்திருக்கும். அப்படியே நடந்திருக்கும். சோ பேசிக்கா அந்த திசா பத்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கட்டத்தோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ லக்னம் அப்படிங்கறது நம்மளோட லைஃப் போக்கஸ். சோ லக்னாதிபதி எங்க வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். சோ லக்னாதிபதி அப்படிங்கும்போது மீன லக்னம் அப்படிங்கும்போது குரு தான் லக்னாதிபதி. லக்னாதிபதி குரு வந்து எங்க வந்திருக்காரு? 5ஆம் வீட்டுல வந்திருக்காரு. கடகராசியில உச்சமாயி வந்திருக்காரு. கரெக்டா சொன்னீங்க. சோ 10ஆம் வீட்டு அதிபதியும் யாரு? குருதான் மீன லக்னத்துக்கு. 10ஆம் வீட்டு அதிபதி குருவும் 5ல தான் போய் வந்திருக்காரு. சோ 10ஆம் வீட்டு அதிபதி குரு 5ல போய் வந்திருந்தாருன்னா என்ன பண்ணும்? பெயர், புகழ், அறிவு, நாலேஜ், சோ எல்லாமே வந்து நேச்சுரலாவே கிடைக்கும். அதன் மூலமா நல்ல ஒரு உச்சமா உட்கார்ந்திருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா கிடைக்கும். 5ஆம் வீட்டுல உச்சமான ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுதான். லக்னாதிபதி 5ல உட்கார்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆக்சுவலி 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு இங்க குரு வந்து அப்படிங்கும்போது அதுவும் சிறப்பான அமைப்பு. சோ 10ஆம் வீட்டு குரு உச்சமா இருக்கனால எந்த கிரகம் உச்சமா இருக்குதோ அந்த விஷயத்தை வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா உச்ச கிரகத்தோட எஃபர்ட் போட தேவையில்லை, அதிகமா எஃபர்ட் போட தேவையில்லை. சரி, இவர் ஒரு ட்ரேடர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறதுனா ட்ரேடிங்க்கு என்ன காம்பினேஷன் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சோ 2ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து எங்க உட்கார்ந்திருக்குது? 10ல உட்கார்ந்திருக்குது. சோ 2ஆம் வீட்டு அதிபதி 10ல உட்கார்ந்திருக்கு, செவ்வாய் ராகுவோட உட்கார்ந்திருக்கு. அப்படின்னா 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, பினான்ஸ், பேங்க் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பிடிக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி 10ல போய் உட்கார்ந்திருக்கும் போது ஓகே, ஏதோ பினான்ஸ், பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ செவ்வாய் வந்து வீட்டுல உட்கார்ந்திருக்கு. அப்புறம் அகைன் செவ்வாய் வந்து செவ்வாயோட அதிபதி யாரு? குரு. அவர் எங்க உட்கார்ந்திருக்காரு? 5ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது 10ஆம் வீட்டு 5ல அப்படிங்கும் போது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீடு அகைன் என்ன சொல்லுது? ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இது கேம்பிளிங் சம்பந்தப்பட்டது, சூதாட்டம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது 5ஆம் வீடு தான். சோ 5ஆம் வீடுங்க ஷேர் மார்க்கெட்டை கிளியரா மென்ஷன் பண்ணுது. ஏன்னா லக்னாதிபதி 5ல தான் உட்கார்ந்திருக்குது, 10ஆம் வீட்டு 5ல தான். சோ குரு பொறுத்த அளவுக்கு. சோ இதுதான் இந்த ஃபீல்ட்ல வந்து இவரை வந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த ஃபீல்ட்ல இருக்காரு அப்படிங்கறதுக்கு விளக்கம் இதுதான். சிறப்பு. சோ 5ஆம் வீடு அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் அதிபதி, கடகராசி சந்திரன் அதிபதி. சந்திரனோட அதிபதி எங்க போய் வந்திருக்காரு? சந்திரன் வந்து எங்க வந்திருக்காரு? 8ல வந்திருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதி 8ல வந்திருக்காரு. ஆமா. ஓகே. ட்ரேடிங்ல மணி சம்பாதிக்கக்கூடிய காம்பினேஷன் எப்படின்னா உங்களுக்கு நார்மலா என்ன இருக்கும்னா 2ஆம் வீடு 5ஆம் வீட்டோட தொடர்பு லிங்க் ஆகுறது, 11ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்ட வகையில லிங்க் ஆகுறது, 11 5 சம்பந்தப்படுறது, 2 5 சம்பந்தப்படுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது ட்ரேடிங்ல வந்து 11ஆம் வீடு 5ஆம் வீட்டோட ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது.
ட்ரேடிங்க்கு பொறுத்தளவுக்கு சரி. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த ஓகே. ஜாதத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டதிபதி சந்திரன், 11ஆம் வீட்டதிபதி சனி. ஸோ லிங்க் ஆயிருக்காங்க. ஸோ லிங்க் ஆகி ஆனா 8ல கண்டிப்பா. உட்காந்துருக்கு. 8ல உட்காந்துருக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் ஆக்சுவலி. 8ல உட்காந்துருக்கும் போது ஓ! டவுன்ஃபால் கண்டிப்பா உண்டு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட கரெக்ட். பாத்தீங்கன்னா இவர் ட்ரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட டோட்டல் கேபிட்டலி லாஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஓ டைமும் மை பாத்தீங்கன்னா காட்! ஒரு அந்த காலத்துல அப்ப 1954ல பிறந்திருக்காருன்னா பாத்துங்க நீங்க ஒரு 20 வயசு மாதிரி அந்த ரேஞ்ச் போயிடுங்க. 1970 74 அது மாதிரி வச்சுக்கங்க. ஓகே. 74 அந்த மாதிரி ரேஞ்ச்ல 20 வயசு மாதிரி வச்சுக்கங்க. ஸோ அந்த டைம்ல ம். ஒரு டைம் $10,000, இன்னொரு டைம் $10,000 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வா. ஸோ ம். டோட்டலி அக்கௌண்டே வைப் அவுட் ஆயிடுச்சு. டோட்டல் அக்கௌண்ட்லயே லாஸ் ஜீரோ. அக்கௌண்ட் ஜீரோ கொண்டு வந்துட்டார். 2 ஓ டைம் மை. அப்படி பண்ணிட்டார். அப்படிங்கும்போது ஓகே. என்னன்னா உங்களுக்கு அந்த அந்த 5ஆம் வீட்டதிபதி 8ல உட்கார்ந்திருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. 5ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டதிபதி சனியோட தான் லிங்க் ஆயிருக்குது. 8ஆம் ஆமா. வீட்டதிபதியோட லிங்க் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ம். நெகட்டிவான காம்பினேஷன் தான். கண்டிப்பா நெகட்டிவான காம்பினேஷன் தான். பட் இந்த ம். ஒரு குரு உட்கார்ந்திருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலி. ஓ! ஏன்னா குரு வந்து அந்த தப்புல இருந்து மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கூடிய பவர் அந்த குருவுக்கு இருக்கு. ஏன்னா கரெக்ட். 5ஆம் வீட்ல குரு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து மறுபடியும் மறுபடியும் கத்துக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ 5, நாலேட்ஜே 8 குடுக்குறாரு. ஆமா. மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணக்கூடிய நாலேட்ஜ் குடுக்குறாரு. ஸோ ஓகே. அகைன் இவர் வந்து இவரோட இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ம். மேக்ரோ ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. மேக்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல தான் இவர் வந்து ஓகே. ரொம்ப இவரோட ஸ்ட்ராட்டஜி அத பத்தி அத பேஸ் பண்ணி தான் குளோபல் மேக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா இவர் ம். வந்து ஐ மீன் இவர் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலி ஒரு ஜாப் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவரோட கரியர் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஓகே. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவரு ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் தான் படிச்சிருப்பாரு. ம். அப்புறம் கமாடிட்டி மார்க்கெட்ல காட்டன் ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்றாரு. ஸோ அதுதான் ஆரம்ப காலகட்ட அனுபவம்னு வச்சுங்களேன். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்றது கரன்சி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், இன்ட்ரெஸ்ட் ம். ரேட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ம். மெயினா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஃபியூச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டாக் இண்டெக்ஸ் ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரேட் பண்றது. ஸோ இதான் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றாரு. ஐ மீன் ஹைலி ரிஸ்கியான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல வரேன். ஓ! ஓ! ஃபியூச்சர்ஸ்னா ஹைலி ரிஸ்கான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஓகே. இவரோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ம். செவ்வாய் ராகு தனுசு ராசியில 10ஆம் வீட்டுல உட்காந்துருக்குது. ஸோ செவ்வாய் ஓ! ராகு எது பாக்குது? சனி பாக்குது. சனியோட ம். 3வது பார்வை வந்து செவ்வாய் ராகு மேல விழுது. 10ஆம் வீட்டு மேல விழுது. ஓகே. ஆமா. சோ சனி, ராகு, செவ்வாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு, செவ்வாய், சனி இந்த வந்து 10ஆம் வீட்டுல சம்பந்தப்பட்டதுன்னா ம். இவங்க வந்து என்ன சொல்றது பயங்கரமா ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலையில பயங்கரமா ரிஸ்க் எடுக்கக்கூடிய பர்சன். ரொம்ப அக்ரெசிவான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கரெக்ட். ம். ஏன்னா அந்த காலத்துல எலக்ட்ரானிக் ட்ரேடிங்ஸ் எல்லாம் இப்பதான் வந்துச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரேடிங்லாம் ரொம்ப ஃபேமஸ் இப்பதான். சோ இப்ப பாத்தீங்கன்னா உண்மதான். இவர் காலகட்டத்துல மெயினா வந்து ட்ரேடிங் ஃப்ளோர்ல போய் ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட என்ன எஸ், சொல்ற எஸ். ரொம்ப சண்டை போட்டு ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான உண்மதான். செவ்வாய் காம்பினேஷன் அதான் செவ்வாய் சண்டை போடக்கூடிய காம்பினேஷன் ஒர்க் பிளேஸ்ல அந்த எனர்ஜி. ம். ஏன்னா அந்த இப்போ ஒரு வேலை 10ஆம் வீடு செய்யறதுக்கான எனர்ஜி 10ஆம் வேணும்ல. வீடுங்கிறது ஒரு பிளேஸ். ஆமா. 10ஆம் வீடுங்கிறது ஒரு பிளேஸ். கரெக்ட். 10ஆம் வீடு ஒர்க் பிளேஸ் அங்க செவ்வாய் ஆகும்போது ஹை எனர்ஜி கொடுக்கும். ஹை எனர்ஜி. எஸ், ஏன்னா கரெக்ட். எனர்ஜி எங்க செவ்வாய் எங்க கொண்டிருக்கு அங்க எனர்ஜி அதிகம். அப்படிங்கும்போது வேலை செய்யற இடத்துல கரெக்ட். எனர்ஜி வேலையில எனர்ஜி அதிகம். சோ என்ன சொல்றது ம். நைட்டு பகல்னு சொல்லிட்டு என்ன சொல்றது காலை 4 மணிக்கு எந்திரிச்சு ட்ரேட் பண்ணுவாரு. வேர்ல்டு மார்க்கெட் அத்தனையும் ட்ரேட் பண்றாரு இவரு. ம். சூப்பர். அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கும். பாத்தீங்கன்னா என்னன்னா அடுத்து நம்ம வந்து சனி உச்சம் அகைன். இப்ப 8ஆம் வீட்டு நம்ம நோட் பண்ண இந்த ஜாதத்துல 8ஆம் வீடுங்கிறது ம். ஆராய்ச்சி குறிக்கக்கூடியது. நீங்க ஒரு கரெக்ட். விஷயம் ஆராய்ச்சி ரொம்ப டீப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஒரு வெரி. ரிசர்ச்ங்கிற டேலண்ட் ரொம்பவே முக்கியம். இவரு ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து 8ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கிறது. இந்த 8ஆம் வீட்டுல 4 கிரகம் உட்கார்ந்திருக்கு. ம். சோ 8ஆம் வீட்டு 8லயே உட்கார்ந்திருக்குது. சோ உங்களுக்கு புதன் 8ல, சந்திரன் 8ல, சனி 8ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு ரொம்பவே சூப்பரான அமைப்பு. ஏன்னா 8ஆம் வீட்டுல ஒரு உச்ச கிரகம் ஆட்சி கிரகம் 8ஆம் வீட்டு 8லயே உட்கார்ந்திருக்கிறது ரிசர்ச்சுக்கான டேலண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க முடியுது. வெரி குட். அகைன் இவர் ஜாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் ஆத்மகாரகனா இருக்கு. ஓ! சுக்கிரன் ஆத்மகாரகன் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பணம். கரெக்ட். சுக்கிரனாவே மணி தான் சுக்கிரன். சோ சுக்கிரன் யா. ஆத்மகாரகன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்க துலாம் ராசியில் இருக்கு. நவம்சத்துல பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில சுக்கிரன் இருக்குது. சோ லைஃப் ஓ! ஃபோக்கஸ் ஃபுல்லாவே மணி பத்தி தான் ஃபோக்கஸே ஃபுல்லா. ஓ! சோ இது பேசிக்கலி அப்புறம் மார்க்கெட்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மணி தான் ஃபோக்கஸ். டோட்டல் மணி தான் ஃபோக்கஸ். சோ அத கண்டிப்பா, பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா. இவரோட லைஃபே வந்து டோட்டலா இருக்கு.
அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவரு மீன் அது ஆத்மகாரகன் துலாம் ராசியில இருக்கிறதோ, ஆத்மகாரகன் துலாம் நவம்சத்துல இருக்கிறதோ இல்ல ரிஷப நவம்சத்துல இருக்கிறதோ நல்ல வெல்த் ரிச்ச கொடுக்கக்கூடியது. அதுவும் சுக்கிரன் போது ஓ நல்லாவே இருக்கு. ஓ சோ ஓகே. சோ இவர் ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திசா புத்திகள் நம்ம கணக்கெடுப்போம். ம் ராகு திசை சின்ன வயசுலயே வந்துருச்சு. மீன் 2 வயசு இந்த மாதிரி ரேஞ்ச்லயே வந்துருச்சு. 1954 பிறந்திருக்காரு. 56ல ராகு திசை ஆரம்பிக்குது. சோ 18 வருஷம். ஓகே சோ கரெக்டா இவருக்கு ம் வந்து 20 வயசுல ராகு திசை முடிஞ்சிருது. ம் அதுக்கடுத்து குரு திசை. ம் ஓகே. குரு திசை அப்படிங்கும்போது 10ஆம் அதிபதி 5ல, 5ஆம் லக்ன அதிபதி 5ல. சோ குரு திசை 16 ம் வருஷத்துக்கு 20 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் குரு திசை. சோ ம் குரு திசை எங்க ஃபோக்கஸ் பண்ணும்? 1ஆம் அதிபதி 5ல, 10ஆம் அதிபதி 5லங்கும் போது உங்களுக்கு கிளியரா ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கான அமைப்பு தான் 5ஆம் வீடு. சோ வேலை கிளியரா அதான் வேலை ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. எஸ் கரெக்ட் கரெக்ட் சரி எக்ஸாக்ட்லி 10ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆமா சோ இது அதான் அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. 1980 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ட்ரூட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சொல்லிட்டு 1980ல ம் வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஓகே சோ 1980ல இவரோட ஃபேமஸான டைம்னு பாத்தீங்கன்னா 1987ல அந்த பிளாக் மண்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உலக சந்தை, இவரோட உலக பேரே பங்கு வந்து சந்தை வந்து ரொம்பவே சொல்லுங்க. இவருடைய பேரே பிளாக் மண்டே கிங் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் உண்டு ம். அது அந்த 1987ல அந்த பிளாக் மண்டே அன்னைக்கு வந்து முன்னாடியே வந்து இவரு கணிச்சு எல்லாத்துலயும் ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சிருந்தாரு. சோ அது வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட். அது ட்ரிபிள் டிஜிட்ல வந்து ட்ரிபிள் டிஜிட் பர்சன்டேஜ்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. ஐ மீன் இல்ல 100%க்கு மேல திருப்பி இன்னொரு ரிட்டர்ன் முறை கொடுத்தது. திருப்பி திருப்பி இன்னொரு முறை சொல்லுங்களேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ணாருன்னு சரியா எனக்கு புரியல நேயர்களுக்கும் நல்லா தெளிவா தெரியுற மாதிரி பிளாக் விஷயம் என்னன்னா மண்டேன்னு பிளாக் மண்டே ஒரு பேரு இதனால வந்தது 1987ல இவர் என்ன அற்புதத்தை நிகழ்த்தினாரு 1987ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உலக சந்தை, உலக பங்கு சந்தைகள்லாம் ரொம்பவே சரிவை நோக்கி போச்சு. அதாவது 22% கீழே விழுந்துச்சு. ஓ மை ஒரே காட் நாள்ல. ஒரே நாள்ல 20%க்கு மேல டவுன். ஓ சோ அப்படிங்கும்போது அது பிக்கஸ்ட் டவுன் பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் டவ் ஜோன்ஸ்லாம் வந்து அமெரிக்கால 20%, 22% டவுன் ஆச்சு அன்னைக்கு மட்டும். ஓகே அப்படிங்கும்போது சரிவு அதுக்கு செஞ்சு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவர் வித்துட்டார். ஓ சோ செல் வித்து பண்ணி வாங்குறது அப்படின்னு மார்க்கெட்ல சொல்லுவாங்க. அதான் ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகே சோ வித்து வாங்குனதுனால வித்ததுனால அவருக்கு வந்து நல்ல லாபத்துல இருந்தாருன்னு வச்சுங்களேன். சோ அதான் ட்ரிபிள் டிஜிட் ஓகே ரிட்டர்ன் வந்து இவருக்கு கொடுத்தது. ஓ 100%க்கு மேல மை இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல 100%க்கு மேல ரிட்டர்ன் வச்சுங்களேன். ஓ சோ ஆக்சுவலி இவர் வந்து அந்த வருஷம் மட்டும் கிடையாது. நிறைய வருஷமா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டிஜிட்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. 100% மேலதான் ம் ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. பல ஆண்டுகளா கொடுத்திருக்காரு. கண்டினியூஸா பல ஓகே ஆண்டுகள் கொடுத்திருக்காரு. ம் சோ ட்ரேடிங்க்கு வந்து எவ்வளவு என்ன சொல்றது நாலேஜ் தேவை அப்படிங்கறத நம்ம இந்த விஷயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்றது. ஏன்னா அந்த குரு வந்து ம் பாத்தீங்கன்னா பிக்கர் இவர் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது மார்க்கெட் டர்னிங் பாயிண்ட்ல பக்காவா ட்ரேட் பண்ணுவார். அப் ஓகே ட்ரெண்ட்ல இருக்கிறத அப்படி ஷார்ட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் ஐ மீன் டவுன் ட்ரெண்ட் ஆகுங்கிறது முன்னாடியே கணிப்பாரு. அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறத ம் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்க. ஏன்னா மேக்ரோ ட்ரேடர்னு சொல்றாங்க. ஏன் மேக்ரோ ட்ரேடர்னு சொல்றேன்? மேக்ரோனா பிக் பிக்சர் பாக்குறது. சோ பிக் பிக்சரை ஓ பார்க்கணும்னா யாரு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ குரு 5ஆம் வீட்ல உச்சத்தில் இருக்காரு. சோ இன்னொரு விஷயம் ம் சொல்றேன். இது நீங்க இந்த இந்த குரு வந்து இந்த நார்மலா இது வந்து உச்ச குரு மட்டும் கிடையாது இந்த ஜாதத்துல. இந்த சரி ஜாதத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா யாரோட இருக்காருன்னா யுரேனஸ்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்தோட ரொம்ப டிகிரி வைஸ் ரொம்ப பக்கத்துல இருக்காரு. ஓ குரு அகைன் வர்க்கோத்தம் ஆயிருக்காரு இந்த ஜாதத்துல. சோ வெரி குட் நவம்சலி உச்சம் ஆயிருக்காரு. ஆ நவம்சலி உச்சம் ஆயிருக்காரு. வர்க்கோத்தம் ஆயிருக்காரு. அது வர்க்கோத்தமான அது ஆமா யுரேனஸ் வந்து 5ஆம் வீட்ல இருக்குது. ஐ மீன் குரு டிகிரியும் யுரேனஸ் டிகிரியும் பாத்தீங்கன்னா 3 டிகிரி தான். ஓ வெரி குட் சோ இடத்துல 1 டிகிரி வித்தின் 1 டிகிரிக்குள்ள இருக்கு. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சடனா வரக்கூடிய கிராஷ் யுரேனஸ்னா சடன்னஸ் சொல்லுவோம். சோ பிளாஸ் மாதிரி ஆமா சடன் ஓகே ஈவெண்ட் வந்து யுரேனஸ் கொடுக்கும் ஆக்சுவலி. சோ அத வந்து உங்களுக்கு ஓகே யுரேனஸோட சப்போர்ட் ஏன்னா இந்த அவுட்டர் பிளானட் சொல்றது யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் இந்த மாதிரி முக்கியமான பிளானட்ல ஸ்ட்ராங்கான பிளானட் லிங்க் ஆச்சுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். இந்த ஈவெண்ட் ஓ கொடுக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். சோ சூப்பர் குருவிற்கு தாரகாரகன் ஐ மீன் தாரகாரகன் என்ன பிசினஸ் சொல்லலாம். ம் கரெக்டா 1900 குரு திசையில தான் இவர் வந்து பில்ட் பண்றாரு. சோ குரு திசை இவருக்கு ரொம்பவே என்ன சொல்றது இவரோட பிசினஸ் வந்து பல மடங்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி பல மடங்கு பெருசாக்கிருச்சு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஓகே. இப்ப இவருடைய பொசிஷன் பில்லியனியர் ஆமாங்கண்ணா. ஓ அகைன் 800 எக்ஸலண்ட் கோடிக்கு எக்ஸலண்ட் மேல இருக்கும். 800 கோடி யூஎஸ் டாலருக்கு மேல இருக்கும்.
ஓ மை காட், சரி சரி. அகைன் வந்து ஓகே பாத்தீங்கன்னா திசா பத்தி இப்ப குரு திசை முடிஞ்சோடனே சனி திசை நடந்திருக்கு இவருக்கு ஆக்சுவலி. சனி திசை ஓகே. வந்து பாத்தீங்கன்னா 1990 இருந்து சனி திசை, அதுக்கு அடுத்து புதன் திசை. சோ இப்ப வரைக்கும் ஐ மீன் புதன் திசை இப்ப முடிய போகுது. சோ அப்படிங்கும்போது ம் இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா திசா லக்கணத்தை போட்டு செக் பண்ணுவோம். ம் இப்ப நம்ம இந்த மீன லக்கணத்துக்கு நம்ம திசை இந்த ஜாதத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆமா. ஜோதிடத்துல சந்திர லக்னமும் நம்ம பார்க்கலாம், ஓகே. இல்லைன்னா திசா லக்னமும் பார்க்கலாம். நம்ம என்ன திசை ம் நடக்குதோ அந்த ம். லக்னம் போட்டு 12 வீடுகளையும் பாக்குறது, சந்திரனுக்கும் ஓகே. 12 வீடுகளையும் பாக்குறது. சோ இப்ப இவருக்கு வந்து நம்ம சொன்ன துலாம் ராசி வந்து சந்திரனோட ராசியா வருது. சோ திசா ம் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த 1990 இருந்து இப்போ வரைக்குமே சனியும் புதன் ம். அகைன் துலாம் ராசியில தான் இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், துலாம் லக்னமா போட்டுருவோம். ஓகே. சோ துலாம் லக்னமா போட்டீங்கன்னா 10ஆம் வீட்டதிபதி யாரு, சந்திரன். 5ஆம் ம். வீட்டதிபதி சனி. ஆமா. ரெண்டு எங்க ஒட்டுக்கா வந்திருக்கு, லக்னாதிபதியோட சேர்ந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. சோ அகைன் எஸ். வந்து ரெண்டுமே. ட்ரேடிங்ல வந்து யோகமே ஆமா. பேரு புகழ் இவருக்கு வந்து கண்டினியூஸா இருக்கிறது, இன்ன வரைக்கும் இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கிளியரா காமிக்குது. 10-5 காம்பினேஷன் அஞ்சா ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வேலைக்கோ வேலையில வந்து பேரு புகழ் கிடைக்கிறக்கோ ஒரு பவர் பொசிஷன்ல போய் அஞ்சு உட்கார்றப்போ. 5 10 காம்பினேஷனுக்கு உரிய கிரகம் உச்சமாகியும் இருக்கு. ஆமா, இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சந்திர லக்னத்தை போட்டீங்கன்னா 5ஆம் வீட்டதி உச்சம். ஆமா ஐ மீன் இந்த மீன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 5ல குரு உச்சம். இந்த ஆமா. சந்திரன் லக்னமா போட்டு பாத்தீங்கன்னா துலாம் லக்னமா போட்டு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டதி சனி உச்சம். சனி உச்சம். அகைன் 10ஆம் வீட்டுல மறுபடியும் உச்ச கிரகமான குருவுக்கு வந்திருக்கும். உச்ச கிரகம் உட்கார்ந்துருக்கு. எஸ். ஐ மீன் 10ஆம் வீட்டு அதிபதி உச்ச கிரகமான சந்திரனோட வந்திருக்கு. ஐ மீன் 10ஆம் வீட்டு அதிபதி யாரு, I mean, துலாம் லக்னம் போட்டோம்னா 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், சந்திரன். அது உச்ச சனியோட வந்திருக்குது. ஆமா. எஸ் கரெக்ட். அகைன் இந்த மாதிரி உச்ச சர்க்கியூட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சர்க்கியூட், ரெண்டு உச்சம் வந்து ஒரு வீட்டுல சம்பந்தப்படுது, 10ஆம் வீட்டுல சம்பந்தப்படுது. ம் சோ இதுவும் ம். வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இவ்வளவு சக்சஸ் கொடுத்ததுக்கான காரணத்தை நம்ம வந்து இந்த பினான்சியலி இவ்வளவு ரிச்சா கொண்டு வந்ததுக்கான காரணத்தை நம்ம இது மூலியம் பார்க்க முடியுது. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். ஃபென்டாஸ்டிக்கா சொன்னீங்க. பிரில்லியன்ட். ஓகேங்களா. ஐ மீன் ஓகே. அகைன் அக்ரெசிவான ட்ரேடர் ஆக்சுவலி இவரு. ம். செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏஎம்கேவா இருக்கும் ஜெமினி ஜோதிடத்துல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். செவ்வாய் ஏஎம்கே அப்படிங்கிறது என்ன சொல்றதுங்கன்னா, செவ்வாய்ங்கிறது அக்ரெசிவ், ரொம்ப அக்ரெசிவ். எஸ். ஸ்பீடு. ஏஎம்கேங்கிறது ஸ்பீடு. மணி. எஸ் கரெக்ட். சோ இவர் மணி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே கொஞ்சம் அக்ரெசிவா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. கண்டிப்பா, ஏன்னா அக்ரெசிவான பெட்ஸ் எடுக்கணும் தான் அக்ரெசிவான ப்ராஃபிட் கொடுக்கும். அதே ஆமா சமயத்துல கரெக்ட். இவர் வந்து ரிஸ்க் மேனேஜ் பண்றது ரொம்ப பிராக்டிகலா மேனேஜ் பண்ணுவார். ம். சோ ஏன்னா ரிஸ்க் வந்து பயங்கரமா மேனேஜ் பண்ணணும், ஏன்னா பிராக்டிகலா இருக்கணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு ட்ரேடிங்ல. தா சோ அந்த கரெக்ட் செவ்வாய் கரெக்ட். ஏஎம்கே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்குது இவருக்கு. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். சரிங்க, வேற ஏதாவது இதுல ஜாதத்துல பேசலாமா? அவ்வளவுதான். ஓகே. பொறுத்த வரைக்கும் இவரை பத்தி பார்த்தீங்கன்னா 1987ல பிளாக் மண்டே கிங் அப்படின்னு ஒரு பேரை எடுத்ததுக்கு பிறகு எப்படி இவரால் இது சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஒன்று எடுத்தாங்க. ட்ரேடர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அதுல வந்து 1987ல அந்த காலத்துல இவர் எப்படி ட்ரேடு செஞ்சாரு அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லா வந்து விளக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து ட்ரேடர். நேயர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பார்க்கலாம். ஸோ அதோட இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பில்லினியர், அவருடைய சொத்தோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத வகையில் குவிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சமூக சேவையை நிறைய செய்வார். ராபின் வுட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு 1988ல ஆரம்பிச்சாரு. 87ல பில்லியனர் ஆகுறாரு. 88ல வந்து பார்த்தீங்கன்னா ராபின் வுட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று தொடங்கி இந்த நியூயார்க் நகர்ல வறுமையில் இருக்கிறவங்கள மாத்தணும் அப்படிங்கறத ஒரு லட்சியமா வச்சு நீங்க சோசியல் சொல்றப்போ சர்வீஸ் பண்ணி கரெக்டா சனி திசை ஆரம்பிச்சிருச்சு 1990ல 1990ல 12ஆம் வீட்டு டொனேஷன். ஓகே கரெக்டா பண்ணிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ராபின்ஹுட் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா செயல்பட்டு இருக்கு நியூயார்க்ல அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. இப்படி இவருடைய பின்புலத்தையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இவருடைய நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இவரோட முதலீட்டு பாணி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான். அதேமாரி வந்து லாங் டேர்மாக போகிறத ரொம்ப விரும்ப மாட்டார். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கு, அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதான் இது கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம், கேபிட்டல் லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். இவருடைய சிறப்பு அம்சங்களாக இதெல்லாம் சொல்லலாம். வேற என்ன சொல்ல இருக்கு பிபாரிஸ் இவருடைய ஜாதகத்துல? விஷயம் இந்த ஜாதகம் நான் எடுத்தது காரணமே ஒரு நிறைய பேர் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள இருக்காங்க. அதனால நம்ம இந்த எப்படி ஒரு ட்ரேடர் ஜாதகம் இருக்கும்
அப்படிங்கறத நம்ம இங்க காமிக்கிறக்காக நம்ம இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன், வேற எதுவும் சூப்பர் கிடையாது. சோ அதுக்காக நம்ம அவரோட சூப்பர். ரிசர்ச் எப்படி, ரிசர்ச்சுக்கான கிரகம் எப்படி அமைப்பு, அப்புறம் ட்ரேடிங்ல வந்து ப்ராஃபிட் பண்ணணுமா என்ன அமைப்பு, சோ அப்படிங்கறத நம்ம ஆ வந்து இந்த ஜாதகம் மூலியமா நம்ம சொல்லியிருக்கிறோம். பிரில்லியன்ட் அவ்வளவுதான். பிரில்லியன்ட். சூப்பர் சூப்பர். நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் டியூடோர் ஜோன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ட்ரேடர் அண்டு ஒரு நல்ல முதலீட்டாளர் பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஜோதிட ரீதியான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பேரில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. 1987 வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மண்டேயை வந்து கிங்காக தன்னை அதில் நிரூபித்தார். பிளாக் மண்டே கிங் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தார். 1987 அமெரிக்க பங்கு சந்தை வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தன்னுடைய ரிசர்ச் மூலியமா கண்டுபிடிச்சி அவர் வந்து ஷார்ட் டேர்ம் அதை செல் பண்ணி பை பண்ணக்கூடிய ட்ரேடை வந்து செஞ்சு மிகப்பெரிய 100%க்கு மேலே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி ஒரு பில்லியனியராக அவர் வந்து தன்னை உயர்த்திக்கிட்டாரு. ஸோ அவர் அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி ட்ரேடர், லெஜெண்டரி இன்வெஸ்டார்னு சொல்லக்கூடிய ட்ரேடர். ஸோ அவர் எப்படி அந்த யோகங்கள் இருந்தது, 5ஆம் வீடு எப்படிலாம் அவர் வாழ்க்கையில் ரோல் பண்ணியிருக்கு, திசைக்கு 5ஆம் வீட்டை போடும்போது சனி உச்சமாகவும், லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டை போடும்போது குரு உச்சமாகவும் இருந்து, அந்த குரு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து எப்படிலாம் இவர் வந்து பணத்தை ஈட்டினாரு, ஷேர் மார்க்கெட்டுடைய அம்சம் இவருக்கு எப்படி இருந்தது, இவர் ரிசர்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதான் எல்லாருமே கொஸ்டின் கேட்கறதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகுமாங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. விஷயம் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ணணும். சிம்பிளா என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகுமான்னு சொன்னா செட் ஆகும்னு சொன்னா உடனே போய் ட்ரேட் பண்ணுவாங்க. கரெக்ட். சோ அது வந்து அதுவும் சரியான பாதை கிடையாது. மீன் லைக் டைமிங் நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துரும். பாத்தீங்கன்னா இப்ப பாலிட்டிஷியன்ஸ் ஜாதகத்துல வந்து டைமிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அதனால அவருக்கு வந்து என்ன சொல்றது 3 டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்தது. மீன் பர்சன்டேஜ்ல 100% மேல ரிட்டர்ன் ஓவரா கொடுத்தது. லைக் யாரா இருந்தாலுமே ட்ரேடிங் உள்ள வர்றீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராக்டிஸ், ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும். ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றீங்க, பிராக்டிஸ் நல்லா பண்ணி நம்ம டைம் ஒர்ஸ்டா இருந்தாலும் 10% 20% ரிட்டர்ன் மேக் பண்றது ஓரளவுக்கு ஈஸி தான். ரொம்ப ஒர்ஸ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது, அதான் உண்மை. பட் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு அப்படின்னா நம்ம 10 to 20% ரிட்டர்ன்ல அசால்ட்டா நம்ம மேக் பண்ண முடியும். நல்லா பிராக்டிஸ் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருந்தோம்னா நல்லா பண்ண முடியும். லைக் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிட்டர்ன் கொண்டு இந்த மாதிரி காம்பினேஷன் தேவை. சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். இந்த பாலிட்டிடோர் ஜாதகத்துல இதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ற ஆர்வத்தோட ட்ரேடிங் பண்றதை தவிர்த்துட்டு நல்ல நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பாலிட்டிடோர் எப்படி இருந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த சக்ஸஸ் பெற்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பொறுமை அவசியம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக செயல்படணும். நம்ம வந்து ரிசர்ச் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் டெக்னிக்கல் அனலைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, நம்ம பால் தான் சொல்லியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் மேன், பிளாக் மண்டே கிங் பிளஸ் லக் நம்ம அஸ்ட்ராலஜில. எஸ் கரெக்ட். கண்டிப்பா அதுல அஸ்ட்ராலஜிக்கு ஒரு முக்கிய ரோல் உண்டு. நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்புல இந்த நிகழ்ச்சி எடுத்து போட்டோம் அப்படின்னு விபாரிஸ் ஆரம்பத்திலே சொன்னாங்க. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த பால் சொல்லக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறதுனால அதை மட்டும் நான் பதிவு பண்றேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் வெற்றியுடைய சீக்ரெட் அப்படின்னு பால் கண்டிப்பா சொல்லியிருக்காரு, பால் டியூட்டர் சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம பாத்தீங்கன்னா பங்கு சந்தை உணர்வுகளை புரிஞ்சு அதன் அடிப்படையில் நீங்க செயல்படுங்க. உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறத விட பங்கு சந்தையுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நீங்க செயல்படுங்க. அடுத்தது, பெரிய வாய்ப்பு வரும்போது தயக்கம் இல்லாமல் செயல்படணும். கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆக்ஷன்ல வரணும். பெரிய வாய்ப்புன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா வீண் பண்ணக்கூடாது. நான் பார்த்தேன் விட்டுட்டேன் அப்படிங்கிறத பேச்செல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பால் டியூட்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய 3 தத்துவங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்காக அவர் எழுதியிருக்காரு. அதோடைய முதல் தத்துவம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் வெற்றியோட ரகசியம். சந்தை உணர்வுகளுக்கு புரிந்து அதன்படி செயல்படுதல். பெரிய வாய்ப்பு வரும்போது தயக்கம் இல்லாமல் செயல்படுங்கள். இதுவே உங்களை பில்லியனர் ஆக்கும் அப்படின்னு நம்ம பால் டியூட்டர் சொல்லியிருக்காரு. அவர் இதை தான் ஃபாலோ பண்ணாரு, பில்லியனர் ஆயிருக்காரு. நாமும் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா பில்லியனர் ஆகும். ஒரு விஷயம் நீங்க சொல்றது விஷயம்னா, இப்ப பர்சனாலிட்டிக்கு பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ட்ரேடிங் செட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாலிட்டிஷியன்ஸ்ல மேக்ரோ ட்ரேட்ஸ்னு சொன்னோம். இந்த பிக்கர் பிக்சரை கரெக்டா கணிச்சு, இப்ப பாத்தீங்கன்னா 1987 கரெக்டா கணிச்சு அவர் வந்து ட்ரேட் பண்ணதாகட்டும், சோ 2000 கணிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சோ இவர் வந்து அந்த மேக்ரோ பிக்சரை கிளியரா புரிஞ்சுக்கிறாரு. மீன் பிக்கர் பிக்சரை தெளிவா புரிஞ்சுக்காரு. பிக்கர் பிக்சர் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா குருவோட ஆதிக்கம் வேணும். அதான் இந்த அதுல இருந்துச்சு. அதனால பிக்கர் பிக்சரை புரிஞ்சு இதுல வந்து பக்காவா ப்ராஃபிட் பண்ணாரு. சோ ஓகே எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, ஒருத்தருக்கு சந்திரன் 5ல் இருக்கு, புதன் 5ல் இருக்கு, ரொம்ப ஷார்ட் டிராவல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வரக்கூடிய பிளானட் எல்லாம் 5ல் இருக்கு அப்படின்னா
இந்த ம். சுக்கிரன் புதன் இது சந்திரன் புதன் இந்த ஓகே. மாதிரி கிரகங்களாம் அப்படிங்களுக்கெல்லாம் சந்திரனுக்குலாம் இன்ட்ராடே மாதிரி தான். இன்ட்ராடே. இன்ட்ராடே ஐ மீன் ரொம்ப என்ன சொல்ற சனி அப்படிலாம் கொஞ்சம் லாங் டேர்ம் திங்க் பண்ணும். புதன் சனி லாங் டேர்ம் சொல்லலாம், குரு லாங் டேர்ம் சொல்லலாம். ஸோ ஓகே. இவர் இப்போ பால் ஜோடிச்சு பொசிஷனல் ட்ரேடிங் தான் ஹெவியா. ஐ மீன் இந்த அது பொசிஷனல் ட்ரேடிங் ஆடுங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் கோல் பண்றது அந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஸோ ஓகே, ஓகே. அந்த 5ஆம் வீட்ல இருக்க கிரகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் நமக்கு செட் ஆகும், நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ம். எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அஸ்ட்ராலஜியும் ஒரு ஹெல்ப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை வச்சு நம்ம பார்க்கும்போது. நிச்சயமா. ஸோ இன்றைய யாருக்கு நிகழ்ச்சியில இன்ட்ராடே செட் பார்த்தீங்கன்னா ஆகும், யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் செட் ஆகும். ஒரு சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் செட் ஆகும், ட்ரேடிங் செட் ஆகாது. கண்டிப்பா, ஒரு சில பேருக்கு இன்ட்ராடே சூப்பரா செட் ஆகும். கண்டிப்பா. அது மாதிரி நிறைய ட்ரேடிங்ல நிறைய டைப் இருக்கு. அதுல எது செட் ஆகும் அப்படிங்கறது நம்ம 5ஆம் வீட்டு அதிபதி, அப்புறம் லக்னத்துல என்ன கிரகங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சு அவங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் ஐ மீன் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா நம்ம கண்டுபிடிக்க முடியும் வச்சுங்களேன். நிச்சயமா. நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். நாம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பு 2030, 2031ல பங்கு சந்தையில ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம 5 வருடங்களுக்கு முன்பே 6 வருடங்களுக்கு முன்பே கணிச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கு தருவாங்க. நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நினைவூட்டலாக அதை நாங்க கூடுதல் தகவலா சொல்றோம். 2030, 31 பங்கு சந்தையில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு டைட்டிலோட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் நேயர்கள் பாருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நீங்களும் ஒரு பால் டியூடர் ஜோன்ஸா மாற முடியும். கண்டிப்பா அதுக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்துல யோகம் இருந்து நல்ல அஸ்ட்ராலஜரை நீங்க தொடர்பு கொண்டு ஸோ உங்களுடைய அந்த யோகத்தை இன்னும் பெருக்கி நீங்க மில்லியனராகவும் பில்லியனராகவும் உயரணும் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ரோ சந்திரா சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்கள் நம்புறோம். தொடர்ந்து இது போல நல்ல நிகழ்ச்சி நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.